ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. பால்கனி பாவ நிக்கிறாங்கல்ல, அவகிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. படிச்ச மேதாவியில பதில் சொல்லுவாங்க. சொல்லனே சொல்லி ஆகன. டேய் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைடா. டேய் தட்டிக்கிட்டி விட்டுறாத, சுட்டுப்புட. எடுத்து வைடா. மாமா இருங்க ஒரு நிமிஷம். ஏய் டேய் எல்லாம் லோடடு, பார்த்து எடு, பிச்சுக்கிட்டு போயிடுறேன். என்ன மாமா நீங்க உயிர் பயத்தை காட்டுறீங்களே. லோட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் சரிதான் மாமா, எப்பவும் துப்பாக்கி சூட்டில் அப்பாவிகள் தான் இறக்குறாங்க என்ன மாதிரி. இந்த வட்டம் குறி தப்பாதுடா. முல்லை, சோத்துக்கு ஆசைப்பட்டு உசுரை விட்டுறாதடா. பொடி நடையா கிளம்பி ஓடிட்டா உசுறு மிஞ்சும். விவரம் தெரியாத பயலா இருக்கான். நீங்க தான் முத அப்பாவி. டேய் என் ரூம்ல வந்து எடுத்ததெல்லாம் எங்க? எல்லாம்னா ஃபோனை கேட்குறீங்களா? இல்லை சொத்தெல்லாம் உங்கள் தம்பிங்க பேரில் எழுதி வைக்கிறேன்னு அவங்கள ஏமாற்றி அது இன்னும் உங்கள் பேர்லேயே வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை கேட்குறேன். சக்தி, தூக்கி வளர்த்த பையனு யோசிக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது சல்லித்தனம் பண்ணியாக்க உரிச்சு தொங்க விட்டுறாமா. நீங்கள் பண்ண ஃபோர்ச்சர் எல்லாம் உங்கள் தம்பிகளுக்கு எதுவும் தெரியாது. அந்த கேன பயலுகளுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்து, இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் ஒரு லெட்டரை மட்டும் காணும்னு இப்படி தவிக்கிறீங்களே, அது வேணும்ல? எது லெட்டரா? எந்த லெட்டரு? ஓஹோ, உங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த காலத்துல வந்து 2-3 லெட்டர் பாதுகாத்து வச்சிருந்தேன். அதுக்கு என்னப்பா? அதுல என்ன உலக ரகசியத்தை கண்டுபிடிச்சுட்டியே? அப்போ அதுல ஒரு ரகசியமும் இல்ல. குட் குட், நல்லதா போச்சு. அப்போ அந்த லெட்டர் எங்க கிட்டயே இருக்கட்டும். இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்க கூடாது. மரியாதையா என் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்க்க ஓடி போயிடணும். நீங்க தான் எதுவும் பண்ணலையே, அப்புறம் ஏங்க இப்படி வீடியோன்னு பதறீங்க? எனக்கு எதிரா எல்லாரும் சேர்ந்து சதித்திட்டு வந்துட்டு இல்ல, அதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு என் கையில வீடியோ கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கனே. இல்லைனாக்க முன்னாடி மாதிரி நான் பூச்சாண்டம் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு 10 நாள் ஆகும். எது 10 நாளா? 7 நாள்ல இப்ப 10 நாளுங்கிற என்ன? நாச்சி பம்மோட எனக்கு ரூட்டை கொடுக்குறியா? என்னை சிக்க வைக்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா? உன்னால அது முடியுமா? நடக்குமா? காலமெல்லாம் என்னை ஜெயில வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி கூண்டுல ஏறி சாச்சு புண்ணாக்கு சொன்னீங்கல்ல, முடிஞ்சதாடி உங்களால? 6 மாசம் வெளியே வந்தேன் நானே, தெரியுமில? எல்லாத்தையும் கொடுக்க எங்களுக்கு 10 நாள் வேணும். இங்க ஒரு 15 நாள் தர்றேன். ஆனா உனக்கு நான் தர்ற கடைசி வாய்ப்பு இது. 15 நாளைக்குள்ள அம்புட்டையும் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடணும். அப்படி இல்லையாக்க 15வது நாள் உனக்கு உன் புருஷனுக்கு கருமாதே நடக்க. சக்தி, தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த பையன் யோசிக்க மாட்டேன் நானே. என் அஸ்திவாரத்தை அசைக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் நானே.
டேய் சக்தி, இன்னைக்கு தேதி 15. இந்த மாசம் 30க்குள்ள எல்லாம் என் கைக்கு வரணும். ஏதாவது அதை விட்டுட்டு எதையாவது சல்லித்தனம் பண்ணணும்னு நினைச்சியாக்க அடுத்த மாசம் உங்க கூட்டத்துல ஒரு பயம் உயிரோட இருக்க முடியாது. பாத்துக்கோ.